லாலு பிரசாத் யாதவ் இந்திய அரசியலின் தவிர்க்க முடியாத ஒரு தலைவர், சோஷலிஸ்ட். பீகாரினுடைய முன்னாள் முதல்வராக இருந்தவர், தன்னுடைய மனைவியை முதல்வராக்கியவர். அது மட்டுமல்ல, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் லீடர். ஆனானப்பட்ட அத்வானியவே அரெஸ்ட் பண்ணி ரத யாத்திரையை நடத்தும் பொழுது, ராம ஜென்ம பூமிக்காக அவர் ரத யாத்திரை நடத்தும் பொழுது அவரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கஸ்டடியில் பெஞ்சில் உட்கார வச்சவர் லாலு யாதவ், லாலு பிரசாத். ஏன் லாலு அந்த விஷயத்தில் உயர் ஜாதி வகுப்பினரிடம், பூமிகார்கள், அந்த பிராமணர்களிடம் ஏன் இவ்வளவு ஃபோர்ஸாக நடந்து கொண்டார் லாலு என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது. லாலுடைய அரசியல் வரலாறு என்பது இரத்தத்தால் எழுதப்பட்டது. சுமார் 25 வருடங்களுக்கு முன்பாக எனக்கெல்லாம் லாலுவை பற்றிய நல்ல அபிப்பிராயமே இருந்ததில்லை. எனக்கு மிக நெருங்கிய நண்பர் ஒரு நகரத்தார், செட்டியார். அவரோடு அடிக்கடி உரையாடுவேன். அவர் யூபியில் முலாயம் சிங் யாதவ் வீட்டு மாடியில் தான் குடியிருப்பதாகவும், யூபி அரசு வேலைகளை, கான்ட்ராக்டுகளை எடுத்து செய்கிறதாகவும் சொல்லியிருந்தார். பீகாரில் எங்களுக்கு வேலை இருக்குது, அரசு வேலைகளை எடுத்து செய்கிறோம் என்று சொன்னார். அப்போதுதான் நான் லாலுவை பற்றி இந்த மாதிரி, என்ன கை நாட்டு முதல்வரா, எப்படி டீல் பண்ணுறார் லாலு, இப்படியெல்லாம் செய்யலாமான்னு சொன்ன உடனே லாலுவை கொஞ்சம் மட்டமாக குறைத்து எடை போட்டவுடன் அந்த செட்டியார் அவர்களுக்கு கோபம் வந்துடுச்சு. உங்களுக்கு லாலுவை பற்றி தெரியுமா அப்படின்னார். தெரியாது அப்படின்னு. அவன் மாவீரன் அப்படின்னார். அவர் சொன்ன அந்த சரித்திரத்தை இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லாலுடைய குடும்பம் மிக மிக பின்தங்கிய குடும்பம், யாதவர் குடும்பம். அவங்களுக்கு நிலமற்ற விவசாயிகள். ஏதாவது ஒரு பூமிகாருடைய நிலத்தில் குடும்பம் முழுவதுமே வேலை செய்ய வேண்டும். அப்போது லாலுவுக்கு 12 வயது, 11, 12 வயது. பள்ளிக்கூடத்துக்கு போகல அவர். சும்மா தன் வீட்டில் இருந்த எருமை மாடுகளை மேய்த்து கொண்டு, ஓட்டிக்கொண்டு, கால்நடைகளை பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய அம்மா, தங்கை, சகோதரிகள், அப்பா, அண்ணன், அவங்கெல்லாம் அவங்க குடும்பத்தினர் வச்சுக்கலாம். அவங்க பூமிகாருடைய நிலத்தில் டெய்லி காலையில் வேலைக்கு போய் சாயங்காலம் வேலை முடிந்து வந்து கோதுமை கிடைக்கும், அதை அரைத்து திருகையில் அரைத்து, கரண்ட் கூட கிடையாது, சுதந்திரம் அடைந்த புதிது, அதை சப்பாத்தி சுட்டு சாப்பிடுவாங்க. மாட்டிலிருந்து கிடைக்கிற பால், தயிர், வெண்ணெய், இதுதான் அவர்களுடைய வரும்படி. பூமிகாருங்கிறவங்க எப்படின்னா, அவங்களுக்கு தான் நிலம் உடைமையாக இருந்தது. அதன் பிறகு நேரு தான் உழுதவனுக்கு நிலம் சொந்தம் என்ற வகையில் அதையெல்லாம் மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். அதை இப்போ ஒத்துக்க மாட்டாங்க. நேரு ரொம்ப மோசமானவர் என்று குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அது பிற்பாடு பார்க்கலாம். இந்த பூமிகார்களுக்கு 20 30 ஏக்கர்கள், 40 ஏக்கர்கள், 50 ஏக்கர், 100 ஏக்கர் இருக்கும். ஒவ்வொரு பூமிகாரும் அந்த தன்னுடைய மிக பரந்த நிலப்பரப்பில் ஒரு பண்ணை வீடு வச்சிருப்பான். ஒவ்வொரு 10 ஏக்கர், 20 ஏக்கர் இருக்கும். பல கிராமங்களில் இருக்கும் அவனுக்கு. அதாவது பிராமணர்களுக்கு அடுத்ததாக, பிராமணர்களோடு ஈக்குவலாக இருப்பாங்க. இப்போ இந்த பூமிகார் அந்த நிலத்துக்கு நடுவில் ஒரு வீடு வச்சிருப்பான், பண்ணை வீடு. அதில் எல்லாம் ஆடு, மாடு, கோழி எல்லாம் இருக்கும், எருமைகள் இருக்கும், தீவனங்கள் சேமித்து வைத்திருப்பார்கள், கோதுமை இருக்கும், குதிர், பரன் எல்லாமே இருக்கும். குதிரை ஒன்று இருக்கும், அவன் வந்து போகிறதுக்கு. துப்பாக்கி வச்சிருப்பான் கையில். கிணறு, தண்ணி வசதி, உள்ள சமைக்கிறதுக்கான எல்லா வசதியும் இருக்கும். கிராமத்தில் அவனுக்கு வேற வீடு இருக்கும். அப்போ இவன் பூமிகார் வருவான் காலையில். எல்லாரும் விவசாய தொழிலாளர்கள் குடும்பமாக அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு எந்த பெண் பிடிக்குதோ அந்த பெண்ணை உள்ள கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு உள்ளுக்க போகும்போது கதவு திறந்திருக்கும். துப்பாக்கியை வெளியே வச்சுட்டு இந்த பெண்ணை அழைத்து கொண்டு உள்ளே செல்லும் போது துப்பாக்கி வெளியே வச்சுட்டு போவார். ஏன்னா பூமிகார் யாரோ ஒரு பெண்ணோடு உள்ளே இருக்கிறார், யாரும் உள்ளே வராது அப்படிங்கிறத அந்த சிக்னல். யாரும் உள்ளே போக மாட்டாங்க. இதை பற்றியெல்லாம் லாலு போன்ற சிறுவர்கள், அந்த 10 பருவ இளைஞர்கள்லாம் கிண்டலாக, கேலியாக, அடுத்தவர் குடும்பத்தில் நடந்ததெல்லாம் பார்த்து பேசிக்கிடுவாங்கல்ல. இதெல்லாம் பேச்சில் வெளியே ரகசியங்கள்லாம் ரகசியம் காக்க முடியாது. அதை பூமிகார்கள் இப்போ இந்த பாண்டேக்களால் போஷிக்கப்படுகின்ற, விட்டு கொடுக்காம பேசுகிறாங்கல்ல, பாண்டே சகோதரர் பாண்டே, அந்த பூமிகார்கள் இப்படிப்பட்ட அட்டூழியத்தை வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் நடத்தி கொண்டிருந்தார்கள்.
இதுக்கெல்லாம் கடவுள் பற்றிய பயம் இருந்தால் அப்படி பண்ணுவானா? சரி, நம்ம கதையை பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் தாயை அழைப்பான், மாலையில் மகளை அழைப்பான். இதுதான் திறங்கட்ட அந்த செயலை தொடர்ந்து அவர்கள் ஆணவத்தின் உச்சியில், நம்ம போடுற பிச்சை காசில் வாழ்கிறவன் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தின் உச்சியில் அவர்கள் அந்த வேலையை சாதாரணமாக நடத்தி கொண்டிருந்தார்கள். பூமிகாரிலிருந்து அவன் மகன்லேருந்து எல்லாரும் குதிரையில் வருவாங்க, துப்பாக்கியோட, முறுக்கிய மீசை, அந்த வளைந்த செருப்பு, பெரிய ஜிப்பா, அப்படி வருவான், தர்பாரோடு வருவான். வந்து இருந்து பார்க்குற பார்வையை அப்படி வயல்வெளியை பார்த்துட்டு இங்கே வா அப்படிங்கிறதோட அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறை. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் லாலுவா அவங்க அப்பா அம்மா 2 பேரும், சரி இவனும் வந்தால் இவனுக்கும் கொஞ்சம் கூலி கிடைக்குமேன்னு சொல்லி, லாலு நீ மாடு மேய்க்க போகிறது மாட்டை இங்கே பற்றி விட்டுட்டு நீனும் வந்துரு அப்படின்னு சொல்லி லாலுவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. லாலுவும் நிலத்தில் போய் இங்கே களை எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் 13 வயது சிறுவன் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சம்பவம் லாலு குடும்பத்திற்கு நேர்கிறது. நான் லாலுடைய எந்த உறவை அழைத்தார் என்று சொல்ல விரும்பவில்லை. ஆனால் லாலு குடும்பத்து பெண்மணி ஒருத்தரை பூமிகார் கூட்டிகிட்டு போகிறாங்க. லாலு அவங்க உள்ளே போயிட்டான். லாலு அவங்க அப்பா கிட்ட என்ன அப்படிங்கிறான், நீ பேசாமல் வேலையை பாரு அப்படிங்கிறார். அவர் கையால் ஆகாத தனம், அவருக்கு வெக்கம், அவமானம், அவரால் அதை சொல்ல முடியலை. இப்போ எல்லாரும் குனிஞ்சு வேலை பார்க்குறாங்க. லாலு நைஸ் அப்படியே பின்னாடி 2 ஸ்டெப் எடுத்து வச்சு போயிடுறாங்க. இவங்க எல்லாம் வேலை நடந்துக்கிட்டு அப்படியே போகிறான். லாலு கொடும் கோபத்தில் போகிறான். நேராக போகிறான். வெளியே இருந்த துப்பாக்கியை எடுத்துகிட்டு போய், ஏன்னா நம்ம வடநாட்டு சிறுவர்களுக்கெல்லாம் இந்த துப்பாக்கி சுடுறது அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. பூலான் தேவி பாரி கொள்ளைக்காரர்கள் அந்த அவங்கெல்லாம் சம்பல் பள்ளத்த கதையிலாம் இது பண்ணுறவங்க தானே, அதனால் அவங்களுக்கு அந்த தொடர்பு அதெல்லாம் தெரியும். லோட் செய்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியை எடுத்து கொண்டு போய் பூமிகாரை நேருக்கு நேர் அழைத்து ஒரே போட்டு பூமிகாருடைய கதையை முடிக்கிறான் லாலு. ரத்த வெள்ளத்தில் சாய்கிறான். துப்பாக்கி சத்தம் கேட்குது. எல்லாரும் என்ன ஏதுன்னு ஓடியாராங்க. லாலு துப்பாக்கியை போட்டு ஒரே ஓட்டம். அங்கே எடுத்த ஓட்டம் தான் நேராக அவங்க மாமா வீட்டில் போய் நின்றா. பக்கத்து ஒரு 10-15 மைல் தள்ளி உள்ள அவருடைய மாமா வீட்டில் லாலுடைய குடும்பம் அலறி அடிச்சுக்கிட்டு இருக்கிறங்க. பெட்டி சட்டியில் என்ன அவங்களுக்கு இருந்தது, பெட்டி சட்டிகளை அதெல்லாம் கட்டிக்கிட்டு கால்நடைகளை வேறு வீடுகளில் விட்டுட்டு அவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடி ரயில் ஏறி பாட்னா போயிடுறாங்க. லாலுவை அவருடைய மாமா அவர் சைக்கிளில் வச்சு தள்ளிக்கிட்டு ரொம்ப வேகமாக போய், அவர் கொஞ்சம் மறைவாக போய் கிராமங்கள் வழியாக போய் ட்ரெயினை பிடிச்சி பாட்னாவுக்கு கூட்டிகிட்டு போய் அன்றைக்கு முதல்வராக இருந்த கர்பூரி தாகூர் கிட்ட கொண்டு வைத்து நிறுத்துறார். கர்பூரி தாகூர் பாரத் ரத்னா விருது கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கர்பூரி தாகூர் யாருன்னா முடிவெட்டுகிற சமூகத்தை சேர்ந்தவர் தான் கர்பூரி தாகூர். அந்த சமூகம் அங்கே அதிகம், குர்மி இவங்கெல்லாம் அதிகம். அவங்க மிகவும் பிற்பட்டவர்கள்னா அந்த ஷெட்யூல் கேஸ்ட் அந்த இதில் வருவாங்க. லாலுவை கொண்டு வைத்து நிப்பாட்டி கர்பூரி தாகூர்கிட்ட இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டான், நீங்கள் தான் அவனை காப்பாற்றணும்னு உடனே லாலுவை இப்படி பார்க்குறாரு. சரியா நாளியா அப்படின்ட்டு உடனே இன்னொரு ஆளை கூப்பிட்டு, இந்த பையன் தேவைப்படுவான் நமக்கு, இந்த பீகாருக்கு இவன் தேவை, இவனை மாதிரி பையங்க தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அவர்கிட்ட கொடுத்து பத்திரமா அவனை கொண்டு போய் ராமநகர் லோகியாவிட்ட, பக்கத்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி பாட்னாவில் இருக்கார், மிகச்சிறந்த சோஷலிஸ்ட், விரிவான ஒரு கடிதம் எழுதி அவர்கிட்ட கொடுத்து லாலுவை ராமநகர் லோகியாவிட்ட அனுப்புகிறாங்க. இப்படி ராமநகர் லோகியாவிட்ட வந்து சேர்றார் லாலு. அங்கே தான் அவருக்கு சீனியர்ஸ் யாருன்னா சரத் யாதவ், ஜேடியு ஜனதாதளத்தினுடைய தலைவராக இருந்த மறைந்தார்ல நிதிஷ்குமாருக்கு தலைவராக இருந்தவர். அந்த சரத் யாதவ், ஜெய்பால் ரெட்டி சரத் யாதவ், ஜார்ஜ் பெர்னாண்டஸ், இன்னும் நிதிஷ்குமார்லாம் அவருக்கு பின்னாடி லாலுவுக்கு பின்னாடி வந்து சேர்ந்தவர். ராம்விலாஸ் பாஸ்வான் லாலுவை விட மூத்தவர். ராம்விலாஸ் பாஸ்வான், சரத் யாதவ், ஜார்ஜ் பெர்னாண்டஸ், ஜெயபிரகாஷ் நாராயணன், இவங்கெல்லாம் ஜெயபிரகாஷ் நாராயணன் இவங்களை விடலாம் சீனியர், நல்லா மூத்தவர், ராமநகர் லோகியாவுக்கு அடுத்தவர். இவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. சின்ன பையனாக போய் அங்கே சேர்க்கிறார் லாலு. நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா லாலுடைய சிறு வயது படங்கள் அவங்களோட இருப்பார். சின்ன பையனாக இருப்பார், ஹிப்பி முடி வளர்த்துருப்பார்.
அங்கே இருந்து ஆபீஸ் வேலைகளை எல்லாம் பார்த்து கொண்டு எழுத்துக்களை அக்ஷரங்களை கற்றுக்கொள்ளுகிறார் லாலு. கொஞ்சம் கொஞ்சமாக எழுத படிக்க கற்றுக்கொண்டு ஒரு சோஷலிஸ்டாக தன்னை மாற்றிக்கொண்டு அந்த தலைவர்களோடெல்லாம் இருந்து மாற்றிக்கொண்டு தொடர்ந்து அந்த மனதுக்குள் அவனுக்கு அந்த லாலு ஒரு சோஷலிஸ்டாக ஒரு போராளியாக தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறான் லாலு. அவனுக்கான சந்தர்ப்பம் அமைகிறது. சோஷலிஸ்ட் கட்சியில் போட்டியிட்டு அவர் அதன் பிறகு போட்டியிட்டு அவர் நகரசபை இந்த மாதிரி வார்டுகளில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதன் பிறகு எமர்ஜென்சியில் லாலு கைது செய்யப்பட்டு அதற்கிடையில் அவருக்கு திருமணமாகுது ராப்ரி தேவியோட. எமர்ஜென்சியில் அவருக்கு ஒரு மகள் பிறந்தது தான் மிசா பாரதி. அவர் உள்ளே இருக்கையில் போயிறாரு. ஒரு 4-5 மாதத்தில் உள்ளே போயிறாரு. அவங்க அதன் பிறகு பெற்றெடுத்த குழந்தை தான் அந்த பெண் மிசா பாரதி. இப்படி மிசாவில் உள்ளே இருந்து வெளியே வந்த லாலு ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் பீகார் மக்கள் எழுச்சியை தட்டி எழுப்புவதில் மிகப்பெரிய பங்காற்றுகிறார் லாலு. சூறாவளியாக பயணம் செய்து மக்களை திரட்டி அதன் பிறகு ஜனதா தளம் விபி சிங் அவரோடு பயணம், அதன் பிறகு கடைசியாக ஜனதா தளம். நம்முடைய முலாயம் சிங் யாதவும் சமகாலத்தில் லாலுவோட இருந்தவர். முலாயம் சிங் யாதவ் யூபியிலிருந்து இங்கே வர்றார் சோசியலிச பயிற்சி பெறுவதற்காக. அவர் ஒரு மல்யுத்த வீரர், லாலுவோட இருக்கிறார். லாலு எப்போவுமே அந்த பழைய அதிரடி பாணியை அவரை எப்போவுமே அவர் கைவிடலை. அதுதான் இப்போ எப்போவுமே அவர்கிட்ட வெளிப்படும். லாலு எதை பற்றியும் பயப்பட மாட்டார். அதன் பிறகு பீகாருடைய முதல்வராகினார். தன்னுடைய மனைவிக்கு எழுத படிக்க தெரியாவிட்டால் அவரை முதல்வராக்கி அவருக்கு எல்லா அதிகாரிகளையும் சல்யூட் அடிக்கப்பட்டார் லாலு. இதுதான் லாலுடைய கதை. ஒரு போராளி எங்கிருந்து உருவாகி வந்திருக்கிறான் பாருங்க. ஸோ லாலு ஒரு சேக்குவேரா. லாலுவுக்குள் இருந்தது சேக்குவேரா. இன்னும் எத்தனையோ இளைஞர்களுக்குள்ள எத்தனையோ பேருக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த போராளி இருக்கிறார். சேக்குவேரா போன்ற தன்னலமற்ற போராளிகள் இருக்கிறார்கள். சரியான சந்தர்ப்பத்தில் அவர்கள் வெளிப்படுகிறார்கள். எதற்காக இந்த நடிகர்கள், அரசியலுக்கு வருகின்ற நடிகர்கள் எல்லாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் லாலுவின் சரித்திரத்தை என்று சொன்னேன் என்றால், பஞ்ச் டயலாக் பிளஸ் கட்டுக்கடங்காத ரசிகர்கள் மட்டுமல்ல, உங்களுக்குள்ள ஒரு போராளி இருக்கும். உணர்வு பூர்வமான எந்த ஒரு விஷயத்திலும் உடனடியாக அந்த உணர்வு வெளிப்படுகின்ற மனநிலையில் முடிவெடுக்கின்ற ஒரு போராளியாக. அன்றைக்கு லாலு செய்ததை யாரும் சரி தவறு என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் என்ன சோகம்னா, இன்றும் அந்த பூமிகார்கள், அவர்களுக்கு ஜால்ரா போடுகிற அந்த பாண்டேக்கள், பாண்டே தான் இங்கே பிராமணர்கள், அவர்களை சரி என்று வாதிடுகின்ற ஒரு வர்ணாசிரம அமைப்பு, சனாதன தர்மத்தை கடைப்பிடிக்கின்ற ஒரு சில ஜாதிகள் இன்னும் இருக்கிறாங்க. அவர்களுக்காக பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். சந்தர்ப்பம் கிடைத்தால் லாலுவை உருவாக்கிய, லாலுவை போன்ற தலைவர்களை உருவாக்கிய கர்பூரி தாகூருக்கும் பாரத ரத்னாவை கொடுத்து விலை பேச பார்க்கிறார்கள். வேண்டுமானால் 142 கோடி பேருக்கும் பாரத ரத்னா கொடுத்துருங்களேன், ரொம்ப ஈஸியாக போயிடும் ஓட்டு வாங்குறது இல்லை. இதுதான் லாலுவின் சுருக்கமான வரலாறு. மற்ற வரலாறுகள், அவர் ஜெயிலுக்கு போனார், மாட்டுத் தீவன ஊழல்ல, அதெல்லாம் லாலுவுக்கு அவ்வளவு படிப்பறிவு இல்லைங்க. அவர் ரயில்வே துறையில் அவர் செஞ்ச மாயாஜாலம், அவர் வந்ததற்கு பிறகுதான் ரயில்வே நட்டத்தில் இயங்கிய ரயில்வேயை அவர் லாபகரமான ஒரு துறையாக மாற்றினார். லாலுவுக்கு அவ்வளவாக படிப்பறிவு சூது அந்த இது தெரியாது. அதிகாரிகள் எப்படி வேண்டுமானாலும் மாட்டி விடலாம், அதனால் அவர் அப்படி இருக்கலாம். ஆனால் லாலு நிற்கிறார். இன்றைக்கும் அரசியலை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக, இந்திய அரசியலை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக நிற்கிறார் லாலு. ஏன்னா லாலு போன்ற மனிதர்கள், லாலு போன்ற சேக்குவேராக்கள் இருக்கின்ற வரை உங்களால் இவிஎம், அந்த இவிஎம் மிஷினில் ஊழல் பண்ணுறது அதெல்லாம் பீகாரில் நடக்காது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அவர்கள் எச்சரிக்கை விடுபவர்களாக லாலுவை போன்ற அரசியல்வாதிகள் இருக்கின்ற வரை மோடி
அமித்ஷா போன்ற அரசியல்வாதிகள் பயந்துதான் ஆக வேண்டும். எந்த ஒரு சர்வாதிகாரத்திற்கான பாதையை திறக்கும் முன்பாக, சர்வாதிகாரத்திற்கான வழியை தேடும் முன்பாக அவர்கள் லாலு போன்ற தலைவர்களை ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும். லாலு போன்ற தலைவர்களை இன்னும் விதி வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. த டெஸ்டினி ஆஃப் இந்தியா. இப்படிப்பட்ட தலைவர்களை விட்டு வைத்திருப்பது இப்படிப்பட்ட சர்வாதிகாரத்தை முறியடிப்பதற்காகத்தான் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? மீண்டும் இன்னொரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். நம்முடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.